அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு உதாரண வீடியோவில் உச்சபட்ச யோக ஜாதகம் எப்படி இருக்கும், எல்லா நிலைகளிலும் வலுப்பெற்று ஒரு உயர்நிலைக்கு மிக மிக உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதையும், கோதண்டராக எப்பொழுதும் கோதண்டராக உண்மையிலேயே பலம் தருவார். தனுசில் இருக்கும் ராகு கோதண்டராகனு சும்மா சொல்லிக்கிறான். அதே சமயத்தில் ரிஷபதுலா லக்னத்துக்கு தனுசில் இருக்கிறாக எப்படி பாடல் தானே நமக்கு தெரியும். கோதண்டராகவெல்லாம் செயல்படுவார், ருத்திரதாண்டவாடிடுவார். ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு 6, 8ஆம் அதிபதிகளுடைய வீட்டில் அமர்ந்திருந்த ராகு மிக கடுமையான கட்டுப்பலன் செய்வார். கோதண்டராக உண்மையாக நல்ல பலன்களை செய்ய வேண்டும் என்றால் குரு அந்த லக்கணத்துக்கு யோகராக அமர்ந்து அந்த வீடு கொடுத்த குரு ஆட்சியை உச்சமோ பெற்றிருந்து ராகு சனியுடனோ இணையாமல் இருக்கும் நிலையில் அந்த கோதண்டராக உண்மையாக மேன்மையான பலன்களை செய்யும் என்பது நிலை. அது சில நிலைகள் பார்த்தீங்கன்னா ராகு வலுப்பெற்று திசை நடத்தும் போது அந்த ராகு உண்மையாகவே 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அந்த கோதண்டராகவே 2ஆம் இடத்தில் அமைக்கும் நிலை விருச்சிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாக ராகு 2இல் சுபத்தன்மையுடன் இருந்தாலே அந்த ராகு பன்மொழி, அதாவது அந்நிய மொழிகளை கற்ப வைப்ப ராகு பன்மொழித்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்களே, பல மொழிகளில் ஒரே நேரத்தில் சரளமாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட நிலையை இந்த ராகு தருவார். 2ஆம் இடத்தில் சுபத்தன்மையுடன் இருக்கும் ராகு. சரி, இந்த உதாரண ஜாதகத்தில் இந்த ஜாதகர் எப்படி உயர்நிலையை அடைவார், கோதண்டராக எப்படி இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தருகிறது அப்படிங்கிறது இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 28/10/2010 12:15 PM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவில் ஈடன்கிற ஒரு நகரில் பிறந்திருக்கார். அவருடைய தந்தையார் வெளிநாட்டில் இருக்கிறார். ஆனால் ஜாதகர் தாய்நாட்டில் படித்துக் கொண்டிருக்கிறார். ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், விருச்சிக லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 4ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் குரு, 8ஆம் வீட்டில் கேது, 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய். லக்னத்தையும் லக்னாதிபதியும் 11ஆம் வீட்டில் இருக்கும் கிரகங்களையும் குரு பார்த்து பௌர்ணமி யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் சந்திர அதியோகமும் ஏற்பட்ட ஒரு உன்னத நிலை அடையப் போகின்ற ஜாதகம். அதாவது அரச ஜாதகம் என்று சொல்வார்களே இந்த காலத்தில் அரசன்னா இந்த காலத்தில் கலெக்டர், இந்த மாதிரியான ஒரு உயர்நிலை பதவி அடையக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்திலே சூரியன் திக்பலமாகி ஆட்சியமாகி சந்திர அதியோகத்திலையும் பௌர்ணமி யோகத்திலையும் தர்ம கர்மாதிபதி யோகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு உன்னத ஜாதகம். மேலும் லக்னத்தையும் லக்னாதிபதியும் சனியும் சுக்கிரனும் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். எந்த ஒரு கிரகமும் பாவத்தன்மை அடையவில்லை, 8ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவை தவிர. இங்கே ஜாதக செவ்வாதிசை சில வருஷம் இப்போ ராகதிசை ஆரம்பிச்சிடணும். ராகதிசை இளமையில் வந்தால் கல்வியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராகதிசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகர் தான் படிக்கும் பள்ளியிலே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் தான். அதாவது ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, படிப்புலேயும் சரி, மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி, எல்லா நிலைகளும் இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ராகு இங்கே குருவின் வீட்டில் இருக்கிறார். 2ஆம் அதிபதியான குருவின் வீட்டில் அமர்ந்து வீடு கொடுத்த குரு ஆட்சியாக இருக்கிறார். ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் அமர்ந்த ராகு இந்த குருவை முழுக்க பிரதிபலிப்பார் என்பதாலும், ராகு எதையும் பிரம்மாண்டப்படுத்தும் கிரகம் என்பதாலும், குரு தரும் பலன்களை விட பல மடங்கு உயர்த்தி இந்த ஜாதகருக்கு ராகு தந்து கொண்டு இருக்கிறார். பல மொழிகள் பேசுவார் இந்த ஜாதகர். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மொழிகள் பேசுகிறார். அவர் தந்தையாரே சொல்லியிருக்கார் என்னிடம். ஜாதகத்தை காட்டி இந்த ஜாதகர் என்னவாக வருவார் என்று கொண்டால், இந்த ஜாதகர் கலெக்டருக்கு நிகரான கலெக்டராகவோ அல்லது அது மாதிரியான ஒரு உச்சபட்ச பதவியை இந்த ஜாதகர் அடைவார் என்று கூறுகிறார். அதே சமயம் இந்த ஜாதகர் உங்களைப் போல வெளிநாட்டில் வேலை பார்க்க மாட்டார், சொந்த ஊரில் தான் இருப்பார். ஏனென்று கேட்டால் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சுபர்கள் தொடர்பில் இல்லை. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு தற்பொழுது ராகு திசை கேது புத்தி நடந்து சனியின் பார்வை பெற்ற கேது புத்தி நடந்து ஜென்மச்சனி நடந்தது கூட இந்த ஜாதகரை பெரிய அளவில் பாதிக்கப்படுவதில்லை. 7 சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி போல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கெடுபலன்களை செய்யார். அந்த ஜாதகத்தின் வலுவிற்கேற்ப லக்னாதிபதி வலுத்திருந்து யோக திசைகள் நடந்து சந்திரன் அந்த ஜாதகத்தில் பங்கமின்றி இருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு 7 சனி பெருசாக கெடுதலை செய்யாது. ஜென்மச்சனி இந்த ஜாதகரை பௌர்ணமி சந்திரனாக இருக்கார், திக்பலமாக இருக்கார். அவரே பாக்கிய அதிபதியாகி திக்பலமாக இருக்கார். மிக அற்புதமான ஒரு யோக ஜாதகம். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கும் ராகு தான் உண்மையான கோதண்ட ராகு. அந்த ராகு எந்த விதமான பாவர்களின் தொடர்பு, செவ்வாயின் பார்வை ராகுக்கு டிகிரி அடிப்படையில் இல்லை என்றாலும்
அப்படியே டிகிரி அடிப்படை இருந்தாலும் அது ராஜயோகத்தின் பார்வை. ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியே ஆகிறார்களோ, லக்னாதிபதியின் பார்வையாக குருவின் வீட்டில் இருக்கும் ராகு ஆதிபத்திய ரீதியான பாவர்களின் சுபர்களின் தொடர்பையோ அல்லது பாவர்களின் தொடர்பையோ அல்லது இயற்கை பாவர்களின் தொடர்பையோ பெறாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கோதண்ட ராகு உண்மையாகவே யோக பலன்களை வாரி வழங்குவார் என்பதில் மாற்றுக்கருத்தில். இந்த குழந்தை பிறந்தவுடனே நீங்கள் இப்போ நல்ல லெவலுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னா அவருடைய தந்தையாரும் ஆமாம் இந்த குழந்தை பிறந்தவுடன் நான் நன்றாக இருக்கிறேன். ஏன் சூரியன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார், சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருக்கிறார், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 9ஆம் இடத்தை திக்பலமாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். அப்போ தந்தையாருடைய நிலை என்ன? தந்தையார் ஒரு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல நிலையில், அதாவது பையன் பிறந்தவுடன் ஒரு மேம்பட்ட நிலையை அடைந்து விட்டார் அவருடைய தந்தையார். இந்த தந்தையாருடைய கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, என்னை மாதிரியே இந்த பையன் வெளிநாட்டுக்கு வருவாங்க. கண்டிப்பாக வெளிநாடு செல்ல மாட்டார். உள்ளூரிலேயே புகழ்பெற்ற ஒரு உச்சபட்ச அதிகார பதவியை இந்த ஜாதகர் அடைவார். அவருடைய தந்தையாரே சொல்லுவார், 20 வயது பையனுக்குள்ள அறிவும் ஆற்றலும் இப்பொழுதே எனது பையனுக்கு இருக்கிறது என்று. ஆம், உண்மைதான். எக்ஸ்ட்ராடினரி ஜாதகம். அதாவது பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒன்றோ ஒரு 10,000-ல் ஒன்றோ ஒரு மாதிரியான அமைப்புள்ள ஜாதகம் இது மாதிரி இருக்கும். லக்னம் லக்னாதிபதி வலுத்தவருக்கு, அதாவது கிரகங்களே தமது பாதையை அமைத்துக் கொடுக்கும் ஜாதகருக்கு. அந்த அமைப்பில் எந்த கிரகமும் இந்த ஜாதகருக்கு கெடுபலன்கள் தரும் நிலையில் இல்லை, கேதுவை தவிர. கேது இருந்தாலும் அங்கே கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால் கேதுவும் கூட அவ்வளவாக கெடுபலன்களை தரமாட்டார். இது மாதிரியான ஒரு அபூர்வ ஜாதகம் தான் உச்சபட்ச யோக ஜாதகம். அந்த காலத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருந்தான்னா அரசன். உண்மையான அரசனுக்கு நிகரான அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. இந்த காலத்தில் கலெக்டர், அதாவது கமிஷனர், தலைமைச் செயலாளர், இந்த மாதிரியான மிக மிக உயர்நிலை பதவிக்கு செல்லக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தை சரியான அதாவது பருவ வயசில் ராகுதிசை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜென்மச்சனி ராகுதிசையில் ஜென்மச்சனி சந்திக்கணும். எல்லாமே விதிவிலக்கு தான் ஜோதிடத்தில். விதிவிலக்கு இல்லாத விதிகள் என்பதே இல்லை. எனவே எல்லா விதிவிலக்குகளையும் பெற்ற இந்த ஜாதகருக்கு ராகுதிசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகருடைய அதாவது பேச்சும் திறமையும், இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் இந்த ஜாதகம் இன்ட்ரெஸ்டாக சொல்கிறார். ஏன்னா செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். லக்னாதிபதியின் இயல்பு ஜாதகர் பெருமைகள் பரவலவா. இந்த செவ்வாய் விழுத்தால் உடல் ஆடும். அது பங்க்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது ஒரு டைமை கீப்பப் பண்ணுறது. விருச்சிக லக்னத்திலோ மேச லக்னத்திலே பிறந்து செவ்வாய் சுப தொடர்பில் இருக்கும் வச்சு அந்த ஜாதகர் நேர்மையானவராக இருப்பார், தன்னம்பிக்கை அதிகமுடையவராக இருப்பார். அந்த பங்க்சுவாலிட்டி, அந்த டைமுக்கு அந்த வேலையை முடிக்கணுங்கிறதுல உறுதியான செயல்பாடு அந்த ஜாதகரிடத்திலே இருக்கும். இந்த ஜாதகரின் தந்தையாட்டத்தில் கூறிவிட்டேன், உங்கள் பையன் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் உங்களை மாதிரி வரமாட்டார். உள்ளூரிலேயே மிக மிக உச்சபட்ச பதவியை அடைந்து இவருக்கு கீழ் ஒரு 100 பேரால் வேலை செய்வாங்க. அந்த மாதிரியான பதவியை தான் இந்த ஜாதகர் அடைவாங்க. கலெக்டர், கமிஷனர், இன்னும் சொல்ல போனால் முதன்மைச் செயலாளர், தலைமைச் செயலாளர் போன்ற உச்சபட்ச பதவிகளை அடையக்கூடிய இந்த ஜாதகம். ஏனென்றால் அடுத்தடுத்து நடக்கும் தசாபுத்திகளும் இந்த ஜாதகருக்கு எந்த விதமான கெடுதலும் தரும் அமைப்பில் இல்லை. அது எனக்கு சரியான சில விஷயங்களோடு என் பையனுக்கு இப்போ எனக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறார். 14 வயது ஆயிரான பையன். அதான் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று சொல்வார்கள். லக்னம் லக்னாதிபதி வலுத்து யோக திசைகள் நடக்கும்போது அது ஜாதகருக்கு மிகவும் பொருந்தும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். 2ஆம் இடத்தில் ராகு, இதுதான் உண்மையான கோதண்ட ராகு. சும்மா எல்லா ராகவும் போட்டு கோதண்ட தனுசில் ராகு இருந்து விட்டாலே கோதண்ட ராகு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆதிபத்திய ரீதியாக அந்த ராகு நல்லவராக இருக்க வேண்டும். கடக லக்னத்துக்கு கூட குரு யோகர் தான். ஆனால் 6ஆம் இடத்தில் ராகு இருந்து குருவின் பார்வைப்பட்ட 6ஆம் இடத்துக்கு கெடுபலன் தானே செய்வார். ஆதிபத்திய ரீதியாக கெடுதலை தரக்கூடிய சுபரின் வீட்டில் அந்த ராகு அமரக்கூடாது. மேலும் இயற்கை பாவ கிரகங்களின் தொடர்பையும் அந்த ராகு பெறக்கூடாது. இந்தப்படிப்பட்ட நிலையில் இந்த ராகு திசையில் இந்த ஜாதகர் தான் படிப்பில் ஃபஸ்ட் கிளாஸ், ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ், பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் கிளாஸ், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸ். அதாவது 2ஆம் இடத்தில் ராகு சுபரின் வீட்டில் அமர்ந்து ராகு சுபத்துவமாக இருக்கும் நிலையில் புதனும் வலுத்திருக்கும் நிலையில் அந்த ஜாதகரின் பேச்சில் வார்த்தைகள் விளையாடும். உதாரணமாக காலம் நிறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சு எப்படி பேசுவார், அவருடைய பேச்சில் வார்த்தைகள் விளையாடும். அது மாதிரி தான் ராகு பல மொழிகளை, அந்நிய மொழிகளை கற்கும் தகுதியை இந்த ஜாதகருக்கு தரும். இது மாதிரியான ஜாதகம் உண்மையிலேயே ஒரு கொடுத்து வைத்த ஜாதகம்தான். உச்சபட்ச யோக நிலையில் உள்ள ஜாதகம் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். மேலும் கோதண்ட ராகு எப்படி இருந்தால் நல்ல பலன்களை செய்வார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.